மக்களுக்கு ஒரு சேவை செய்வது அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயர்ந்த நன்மை தெரியுமா? தொழுகைக்கு அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை தருகிறானோ அது போன்று அல்லாஹ்வின் அடியார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய உதவிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான். அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹி. தொழுகையில் இருக்கும்போது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய்யும்போது உன்னுடைய உதவியில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள். உன்னுடைய சகோதரன் மன் அகால அன் அஹீஹி அஸ்ரதன் அகால அல்லாஹு அஸ்ரதன் மின் அஸ்ராத்தி யௌமல் கியாமா. உன்னுடைய சகோதரின் ஒரு கஷ்டத்தை நீ உலகத்திலே நீக்கினால் மறுமையில் அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்து ஒரு கஷ்டத்தை நீக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தால் அல்லாஹு தஆலா பெரும் பாவம் செய்தவர்களை மன்னிக்கிறான் என்றால், அல்லாஹ்வின் அடியார்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு பணிகள் செய்யக்கூடிய எந்த பணிகளாக இருக்கட்டும், பசியை போக்கட்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு செய்யட்டும். ஏன் பசியை போக்குவது சாதாரணமான வேலையா? சாதாரணமான அமலா? ஒருவனுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது சாதாரணமான அமலா? ஃபலக்தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா ஃபக்கு ரகபத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபத்தின் யதீமா ذا மக்ரபா அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா. அல்லாஹ் சொல்கிறான், மலையை காக்காமல் எப்படி நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும்? மலை என்றால் என்ன தெரியுமா? அதுதான் ஒரு அடிமையை உரிமையிடுவது, அல்லது பசி பட்டினியின் நாட்களிலே ஒரு ஏழைக்கு எத்தீமுக்கு உறவுகளில் உள்ள எத்தீமுக்கு உணவளிப்பது, அல்லது ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு பெரிய மலை போன்ற நன்மையானது. அதை செய்தால்தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிறார்கள். மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? மக்களே, அப்சுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள். சிரித்த முகத்தோடு, மகிழ்ச்சியான முகத்தோடு யாரை பார்த்தாலும் சலாம் கூறுங்கள். பிறகு என்ன செய்யுங்கள்? வஅத்இமுத் தஆம், மக்களுக்கு உணவளியுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் இரவிலே தூங்கும் போது நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சலாமத்தாக சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று எப்படி சேர்க்கிறார்கள் பாருங்கள். இரவு வணக்கத்தையும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தராசிலே பார்க்கிறார்கள், ஒரே பார்வையிலே பார்க்கிறார்கள். மக்களுக்கு சலாம் சொல்வது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. கேளுங்கள், சாப்பிட்டு விட்டீர்களா? உணவருந்தினீர்களா? கேளுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள், விருந்தாளிகளுக்கு கொடுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய இடங்களிலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஏழைகள், நீங்கள் யாரை பார்த்தாலும் கேளுங்கள், அவர்களுக்கு ஒரு வேளை உணவு. அல்லாஹு அக்பர். நாளை மறுமையிலே நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அமையும், சொர்க்கத்திற்கு நம்மை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அமலாக அமையும்.